குழந்தைகளே உங்கள் அனைவருக்கும் சாந்திவெளி சீக்குழிவில் அன்பான முதற்கண் முடக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். சீர்மேகும் மண்டல என்று சொல்லக்கூடிய ஊரில் எழுந்தொழி இருக்கக்கூடிய என் தாயாகிய பத்திரகாளி அம்மன் ஆலயத்தில் பங்குனி திருவிழா பெரும் மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த நல்ல வேளையில் எங்களுக்கு இந்த வெளி சீக்கிரம் செய்து பத்திரகாளி அம்மன் மலர்பாதம் அணிந்து அது மட்டுமல்ல எனக்கு எதிர்வாக விளங்கக்கூடிய என்னுடைய குருநாதர் வி ஆர் சந்திரன் அவர்கள் மலர்பாதம் அணிந்து பெரியவர்கள் வேண்டுதலுக்கு நங்கவி முதலில் என் தாயாகி பத்திரகாளி அம்மன் வரலாற்றை வெளிச்சேர்க்க பாட இருக்கின்றோம். பாடக்கூடிய பாடலில் சொல் குற்றம் இருக்கலாம் பல குற்றங்கள் இருக்கலாம் எந்த ஒரு குறைகள் இருந்தாலும் குழந்தைகள் ஒரு தவறு செய்தால் எவ்வாறு நீங்கள் பொறுத்துக் கொள்வீர்களோ அதை ஒருமையை கையாண்டு எங்களுக்கு ஆக்கம் ஊக்கம் தந்து ஆதரவு தரும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த கதை அருமைக்கின்ற வாங்க. நந்தி சிவன் நம சிவாயும் நாராயண விருடன் மீதில் சந்திர சூரிய தேவ சர்வமுனி வித்யாதரரும் முந்தை யானை முதல் வேளோ முருகாமையில் மீது வந்தே வழங்கினோர் பாடலுக்கு உதய வேண்டுமிட பத்திரகாளி தாயதன் அருளினார். ஆயோ நலைதறியோ ஆயோ நலைதறியோ பெருகே ஆயும் நலைதறியோ அப்பே
வந்தார்கள். ஆமா 30 தேவாதி தேவர்கள் சூழ 47 நரசிம்மர்கள் படை சூழ சங்கத்தார் சமயத்தார் தானவர்கள் வானவர்கள் என்று சொல்லக்கூடிய ஆகாயவாசிகள் எல்லாரும் சூழ்ந்திருக்க பகவான் கைலாசமலையில் கொலுவாகி அமர்ந்தார். இப்படி பகவானும் பார்வதா தேவியும் கொலுவாகி அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் அதாவது ஒரு நாள் நம்மை பார்வதா தேவியானவள் சரி ஆண்டவர் சிவபெருமானை பார்த்து சொல்லுவார். என்ன சொல்றான்? ஏ பகவானே ஆதி வேதநாத அந்தரிகத்தில் ஆடிமீச சரணி அல்லவே ஞானமோதி ஆடவேணாதிரு நடரோ ஆடவேணாதிரு நடரோ பகவானே தாங்கள் எங்கெல்லாம் திருநடனம் ஆடியிருக்கிறீர்கள்? உண்மை. தில்லையில் ஆடியிருக்கிறீர்கள், தில்லையில் ஆடியிருக்கேன், சிதம்பரத்தில் ஆடியிருக்கேன், சுடுகாட்டில் ஆடியிருக்கேன். சரி, ஆனாலும் உங்கள் ஆட்டத்தை நான் ஒரு நாளும் பார்த்ததில்லை. எங்கெல்லாம் ஆடுற உனக்கு பார்க்க கொடுத்து வைக்கல, நான் என்ன செய்ய முடியும்? இப்போது நீங்கள் திருநடனம் ஆட வேண்டும். அதை நான் பார்க்க வேண்டும். பார்வதி, நான் திருநடனம் ஆடினால் அகில உலகம் எல்லாம் அழிந்துவிடும். வேண்டாம் விபரீத விளையாட்டு. அழிந்தாலும் பரவாயில்லை, ஆடியே தீர வேண்டும். அடியே அப்பா, ஆட்டத்திலே தான் நிபந்தனை இருந்தா சொல்லு. நீங்கள் ஆடக்கூடிய வேளையில் உங்கள் மேலில் இருந்து ஒரு பொருள் கூட கீழே விழக்கூடாது. அப்படி விழுந்து விட்டால் ஆடவே தெரியாது என்ற அர்த்தம். எனக்கு ஆட்டத்தில் தோல்வி. அப்படிதானே சரியாம ஆடுகிறோம். அந்த வார்த்தையான கேட்ட போது ஆண்டவன் சிவபெருமான் எப்படி நெருநடனம் ஆடுகிறார் என்று எப்படி காலில் பாதை